விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. யோகி ஆதித்யநாத் முதல்வர் பதவியிலிருந்து கூட அவர் மாற்றப்படலாம். யோகி ஆதித்யநாத்தோட புகழ் பாடுறதை நிறுத்திடுவாங்க. இன்னும் 5 வருடங்களில் பாஜக ஒரு சமூக நீதி கட்சியாக மாறப்போகிறது. அதுக்கு ஏன் காரணம் நம்ம வரோம். புல்டோசர் விட்டு அடிக்கும்போது அவன் திருப்பி அதிகாரத்தில் புல்டோசர் விட்டு அடிப்பான். ஆனால் அங்கே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது உண்மை. அதை தாண்டி கவனிக்க நம்ம தவற விடுறது என்ன அப்படின்னா, அது பெருவாரியா அடித்தட்டு இந்துக்களுக்கே எதிராக இருக்குது. அந்த மாதிரி நிலமற்ற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்கலாம் என்ன பண்ணிருப்பாங்க, சின்ன சின்ன கடை வச்சிருப்பாங்க, தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, தள்ளுவண்டி வச்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் அடிச்சு ஓட விடுறது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதனால தான் அயோத்தியாவில் தோக்கிறது. ஓபிசி சாதிகளை வச்சு அரசியல் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், விவசாய தொழிலாளர்களுக்கும் சார்பாக அரசியல் பண்ணும். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாருன்னா, டைரக்டா இவர் பியூரோக்ரஸி போறாரு. பியூரோக்ராட்ஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உயர் சாதியினர். இந்த சத்திரிய சாதியை சேர்ந்த ராஜ்புத் சாதியை சேர்ந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் பியூரோக்ராட்ஸில் இருப்பாங்க. சொந்த சாதியினர் அப்படின்றவங்களே வச்சுக்கிட்டு இவர் காரியத்தை சாதிக்க பார்க்குறாரு. இது வந்து யோகி ஆதித்யநாத்தோட பதவி மேலே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. பசுக்களின் காவலன் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் தன்னை தனியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். மாடுகள் வந்து ரோட்டில் திரியறதை நாங்கள் வந்து கௌஷாலா அப்படின்னு அமைச்சு அதை மாடுகளை பாதுகாக்கிறோம். எதெல்லாம் நீங்கள் வந்து யோகி ஆதித்யநாத்தோட பலம் அப்படின்னு சொன்னீங்களோ அதுவே அவருக்கு எதிராக திரும்புகிறது. பயங்கரமான மூத்த பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள்லாம் சொன்னது என்னன்னா, அவர் 5 கிலோ அரிசி கொடுத்துறாரு யோகி ஆதித்யநாத், அதனால வந்து பயங்கரமாக ஜெயிப்பாங்க யூபியில் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே போய் களத்தில் பார்த்தா தான் தெரியும், நீ 5 கிலோ அரிசி தர, ஆனால் 500 கிலோ உன்னால மாடு மேய்த, வருஷம் ஃபுல்லாக நான் வச்சிருக்க வேண்டிய கோதுமை அரிசி எல்லாம் மாடு மேய்ஞ்சிட்டு போயிருக்கு. யூபியில் ஏன் பயங்கர பாதிப்புனா, யூபியில் தான் இருக்கிற ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். கடந்த 2 வருடத்தில் மட்டும் 4 முறையோ 5 முறையோ எக்ஸாம் வந்து யோகி அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசி நாள்லையோ இல்லை எக்ஸாம் அன்னைக்கோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ இவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்குது மக்கள்கிட்ட. அப்போ இதன் காரணமாக இதில் பாதிக்கப்படுறவங்க பெரும்பாலும் யாருன்னா ஓபிசியாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது தான் இந்த ஓபிசி தலைவர்கள் யோகிக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. அடுத்து எலெக்ஷனும் வரப்போகுது உத்தரப்பிரதேசத்துக்கும். அப்படிங்கும்போது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது. மோடியை வந்து பிரதமரை விட்டுட்டு நீங்கள் வந்து யூபிக்கு முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் கூட அங்கே பிஜேபி மண்ணக்க வருது நிச்சயம்தான். ஆளும் யோகி ஆதித்யநாத் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடராக, அடுத்த பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கான தேசிய முகமான ஒரு நபராக, பிரதமர் மோடிக்கு பிறகு அடுத்த பிரதமர் ரேஸில் இருக்கக்கூடிய ஒரு நபரெல்லாம் பேசப்பட்டு இருந்து வலிமையான ஒரு தலைவராக சொல்லப்பட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவர் தலைமையின் மீதே கட்சிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவர் முதல்வர் பதவியிலிருந்து கூட அவர் மாற்றப்படலாம்லாம் தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது சார்? இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுல வந்து இப்போ எல்லா ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது முக்கியமான 3 நபர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கேஷவ் பிரசாத் மௌரியா அப்படிங்கிற துணை முதல்வர், சஞ்சய் நிஷாத் அப்படிங்கிற அமைச்சர், அப்புறம் ஒன்றிய அமைச்சரான அனுப்பிரியா பட்டேல், 3 பேரை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, டைம்லைனை புரிஞ்சுக்கிறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கான காரணியை புரிஞ்சுக்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது, அப்புறம் பிரச்சனையோட தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுலையும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களாகட்டும் இல்லை பாஜக கட்சியை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனையை இப்போ வந்து எழுந்திருக்கு, அது இன்னும் தீராத நிலையில் இருக்குது அப்படின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி, இது இப்போத்துக்கான பிரச்சனை இல்லை, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா காரணியாக 2024 தேர்தலை மையமாக வச்சு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த பிரச்சனை கிடையாது. இன்னொன்று எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு அதிமுக தலைமைக்கான ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா, ஒரு அதிகாரத்துக்கான சண்டை இருந்தது. அதே போல் அந்த முதலமைச்சர் பதவிக்கோ இல்லை அடுத்து பிரதமர் பதவிக்கான இது ஒரு போட்டியாக பார்க்குறாங்களா, அதுவும் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். நீங்கள் இப்போது யூடியூப் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரண்சையில் பண்ண அனாலிசிஸ் இருக்குது. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா, இந்த விரிசல் ஏற்பட போகிறது, அது பாஜக செய்த ஒரு பெரிய சாதனையிலிருந்தே அந்த தவறு நிகழப்போகுது, அது 2024 பெரிய தோல்வியை யூபிக்கு தரப்போகுது அப்படின்னு நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி கணிச்சது. அது ஏன் வந்து இப்பயும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தால் கணிக்க முடியல, எங்களால் கணிக்க முடிஞ்சது. ப்ளஸ் இந்த பிரச்சனையை அவங்க வேறு விதத்தில் பார்க்கணும் அப்படின்னா, இது பாஜக செஞ்ச சோஷியல் இன்ஜினியரிங்கோட விளைவு. இது ஒரு 3 கட்சியில் பெரிய ஆட்கள் வந்து அடுத்த முதல்வர் பதவிக்கு ஆக இவங்க போர்க்குடி உயரத்தில் பாஜக என்ன சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவங்க யூபியில் ஆட்சிக்கு வந்தாங்க, இன்றைக்கி அதனால தான் தோக்கவும் போகிறாங்க அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சமூக நீதி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன், கடைசிக்கு சஸ்பென்ஸ் மாதிரி, இன்னும் 5 எப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடியே யூபியை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னோமோ, இன்னும் 5 வருடங்களில் பாஜக ஒரு சமூக நீதி கட்சியாக மாறப்போகிறது. அதுக்கு ஏன் காரணம்னு நம்ம வரோம். ஏன்னா இந்த சோஷியல் இன்ஜினியரிங் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ சமூக நீதி அப்படின்னும் போது நம்மளோட சமூக நீதி பார்வை என்ன, பிற்படுத்தப்பட்டவருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, பட்டியலினத்தவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் ஒடுக்குதல் இருக்குது, பிரதிநிதித்துவம் இல்லை. ஆக அதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் எந்தெந்த சாதி எந்தெந்த சதவீதத்தில் இருக்காங்க, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நிவாரணம் தேவை அப்படிங்கிறத கொண்டு கொள்கை வகுக்கிறது நம்ம சமூக நீதி.
இது நேராக ஒரு பிரச்சனைக்கு ஆன்சர் கொண்டு வருது. ஆனால் பாஜக பண்ணுறது, இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங்லாம் படிச்சிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதினா தெரியும், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிலை வச்சுக்கிட்டு ரிவர்ஸில் போய் சொல்யூஷன் எப்படி வரையறுக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அவங்க சமூக நீதிக்கு எப்படி வராங்க அப்படின்னா, பாஜக, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி போகிற சமூக நீதி சொல்ல, இப்போ அவங்க சமூக நீதினு ஒன்று பேசிட்டு இருக்காங்க இல்லையா பாஜக, அதுக்கு எப்படி வந்தாங்கன்றத சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எலெக்ஷன் டேட்டாவெல்லாம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பாஜக தான் டேட்டாவில் வந்து பெரிய கில்லாடி 2014, அதனால தான் ஜெயிக்கிறாங்க. அமித்ஷாவோட பலமே அதுதான், டேட்டா தான். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேஷ்ல ஆகட்டும் பீகார்லேயே ஆகட்டும், காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போடாத வாக்கு செலுத்தாத சாதிகள் எவை அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா, காங்கிரஸ்க்கு முழுக்க முழுக்க உயர் சாதியினர், பிராமின், வைசியர்கள், சத்திரியர்கள், இவங்க தான் காங்கிரஸ்க்கு. அது சத்திரியர்கள் கம்மி தான், பிராமின்ஸும் வைசியர்களும் தான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறவங்க ஜாஸ்தி. அதே போல் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு எல்லா ஓபிசியும் கிடையாது, யாதவர்கள் ஓபிசி, அப்புறம் இஸ்லாமிய ஓபிசிக்கள் வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போடுறாங்க. பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு தலித்துகள் அத்தனை பேரும் கிடையாது, தலித்தில் ஜாதவ் அப்படின்ற ஒரு ஜாதியில் இருக்கவங்க பெரும்பாலும் போடுறாங்க, கொஞ்சம் மற்ற சாதியிலேருந்து போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டு இப்போ இந்த யாதவர்கள் இல்லாத ஓபிசியை தங்கள் பக்கம் எப்படி இழுக்கிறது, ஜாதவ் இல்லாத தலித்துகளை தங்கள் பக்கம் எப்படி இழுக்கிறதுன்னு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி போர்க்கொடி உயர்த்துறாரு இல்லையா கேசவ பிரசாத் மௌரியா அப்படின்னு சொல்கிற துணை முதல்வர், 2015 அவரை பாஜக தலைமையாக்குறாங்க உத்தரப்பிரதேசில். அப்போ பாஜக என்ன அதை புதுச்சுதுன்னா, உத்தரப்பிரதேசில் மற்ற கட்சிகள் மாதிரி நாங்கள் உயர் சாதி கட்சியோ இல்லை ஒரு சாதிக்கான ஓரவஞ்சன கட்சியோ கிடையாது, நாங்கள் தான் உண்மையான ஓபிசி கட்சி அப்படின்னு தன்னைத்தானே அறிவிச்சுக்குது. இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து அண்ணாமலையோ எல்முருகனையோ தலைமையாக்கும் போது தான் இந்த செய்தி வருது. ஆனால் அதற்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே யூபியில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்சியில் தலைமையை வந்து ஓபிசி கொடுத்துட்டீங்க, ஆனால் அங்கே இருக்கிற பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாகட்டும், ஒன்றியம், பகுதி, எல்லா லெவல்லையும் உயர் சாதியினர் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தாக்கூர் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா யோகி வந்து தாக்கூர், அவர் ராஜ்புத் தாக்கூரை சேர்ந்தவர். அவர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய என்கவுண்டர் பண்ணது பார்ப்பன ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணார். இது வந்து தாக்கூர்களுக்கும் பிராமணர்களுக்குமான சண்டையாக இருக்கும் இல்லையா, ஒரு ஓபிசி கண்ணோட்டம் இருக்கான்ற ஒரு கேள்வி எழுதும்போது என்ன பண்ணார்னா, அமித்ஷா கட்சியில் இருக்கிற ஃபுல் ஃபங்க்ஷனரிஸையே ஓபிசியாக மாற்றுறது, கொஞ்சம் தலித்துகளும் சேர்த்து. அந்த ஓபிசியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில காஸ்ட்டுக்கு, மௌரியா, கேசவ பிரசாத் மௌரியாவோட காஸ்ட்டு, இந்த சஞ்சய் நிஷாத்னு சொல்கிறார் இல்லையா, நிஷாத் பார்ட்டினே ஒரு பார்ட்டி உருவாக்குறாங்க அந்த சாதிக்கு. அப்புறம் பட்டேல், இப்போ அனுப்பிரியா பட்டேல் சொல்கிற குர்மி, இவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன்லாம் சேர்த்து அவங்க எல்லா ஊர்லேயும் இந்த சாதிகளுக்கான தலைவர்களை வந்து மாவட்ட செயலராகவோ, பகுதி செயலராகவோ, ஒன்றிய செயலராகவோ அவங்க ஆக்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாஜகவுடைய இன்டர்னல் கம்யூனிகேஷனில் பேசிக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கான சஞ்சீவானி. சஞ்சீவானின்னா என்ன, லக்ஷ்மணன் சாக கடந்த போது அனுமார் வந்து ஒரு மருந்தை கொடுத்தார் இல்லையா, பிழைக்க வச்சார் இல்லையா, அந்த மாதிரி சாக கிடக்கிற ஒரு கட்சியை பிழைக்க வைக்க போவதே இந்த ஓபிசி ரெப்ரசன்டேஷன் தான் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சோஷியலாகவும் அவங்கள வந்து மூளைச்சலவை செய்ய சில வேலைகள் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, மகாபாரத ராமாயண கதைகளில் இந்த சாதிகளுக்கான கதைகளை உள்ளே செருகிறாங்க, அதுக்கான இன்டர்பிரிட்டேஷனை கொண்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிஷாத், இந்த சஞ்சய் நிஷாத் அவரோட சாதியை எப்படி வென்றெடுக்கிறாங்கன்னா, ராமாயணத்தில் ஒரு கரையை கறக்கும்போது ஒரு நிஷாத் சாதியை சேர்ந்தவர் தான் ராமரை வந்து படகுல ஏற்றிட்டு போனார். ஏன்னா அவங்க படகு செய்கிறவங்க படகை இயக்கிற சாதி. இப்போ இந்த மாதிரி சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் அவங்கள ஒன்றிணைக்கிறாங்க. இணைச்சு இந்த யோகி ஆதித்யநாத் அரசாங்கத்து மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பு, இது பாஜக மேலே வெறுப்பு இருக்கலாம், மோடி மேலே வெறுப்பு இருக்கலாம், ஏன் யோகி ஆதித்யநாத் மேலே இவ்வளோ வெறுப்பு இருக்குது அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்தோடனே முதல் வாக்குறுதியாக என்ன கொடுத்தாருன்னா, இந்த நிஷாத் போன்ற சாதிகளை நாங்கள் எஸ்சிக்கு மாற்றுவோம், அப்புறம் ஓபிசியை ரீகான்ஃபிகரேஷன் பண்ணுவோம், ஓபிசிக்களை அரசு பணியில் அமர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதன் வாயிலாக தான் ஓபிசிக்கள்லாம் வந்து பாஜகவுக்கு இப்போ கிறிஸ்டோபர் ஜஃபர்லா வந்து ஒரு இது சொல்கிறார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறார், இத்தனை ஒரு 10-15% அவங்களுக்கு ஓபிசி வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ இதையெல்லாம் நிறைவேறலை அப்படின்னோடனே அனுப்பிரியா பட்டேல் அப்படிங்கிற ஒன்றிய அமைச்சர் 2 முறை யோகி ஆதித்யநாத் கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி ரெப்ரசன்டேஷன் நீங்கள் தான் தரீங்க, காங்கிரஸ் நாள் வரைக்கும் தரலாம் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் உங்கள் கவர்மெண்ட் பொசிஷனில் எந்த ஓபிசிக்கும் நீங்கள் இடமே தரல, ஏன்னா எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போனாலும் நாட் சூட்டபிள் ஃபார் த பொசிஷன், நாட் குவாலிஃபைடு, இல்லை எங்களுக்கு இதை விட நல்ல குவாலிஃபைடு பொசிஷன்ஸில் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உயர் சாதனையரை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அதே போல் கேசவ பிரசாத் மௌரியாவோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் ஓபிசின்னு சொல்லாமல் சொல்கிறாரு, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் தந்துன்னு சொல்லி பொம்மை உட்கார வச்சுட்டேன், ஆனால் எங்களுக்கு எந்த கேண்டிடேட்டை போடுறது அப்படின்னு சொல்கிறதுல எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, கட்சியில் பெரிய பெரிய டெசிஷன் எதுவும் எங்களை நீ எடுக்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க.
அப்போ அதனால தான் வந்து இன்னொருத்தர் நிஷாத் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து புல்டோசர் விட்டு அடிக்கிற, புல்டோசர் விட்டு அடிக்கும்போது அவன் திருப்பி உன் அதிகாரத்தில் புல்டோசர் விட்டு அடிப்பான். நம்ம இங்கேருந்து என்ன நினச்சிருக்கோம்னா, இந்த புல்டோசர் அரசியல் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அங்கே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது உண்மை. அதை தாண்டி கவனிக்க நம்ம தவற விடுறது என்ன அப்படின்னா, அது பெருவாரியாக அடித்தட்டு இந்துக்களுக்கே எதிராக இருக்குது. அங்கே ஓபிசி இல்லை இப்போ நம்ம எம்பிசின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிலமற்ற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்க, தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, தள்ளுவண்டி வச்சுருப்பாங்க, அவங்களெல்லாம் அடித்து ஓட விடுறது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அதனால தான் அயோத்தியாவில் தோக்கிறது அப்படிங்கிறது. அவர் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இது துணை முதல்வர் சௌத்ரி என்ன வைக்கிறாருன்னா, இவர் பார்ட்டியை யூஸ் பண்ணாமல் நேராக பியூரோக்ராட்ஸை யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இது ஏன்னா இதுவும் இந்த சாதி அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு இந்த ஓபிசி ரீகான்ஃபிகரேஷன்லாம் உகந்தது கிடையாது யோகிக்கு. அவர் வந்து ஒரு தாக்கூர் சாதி, அந்த சாதி திமிரில் தான் இருக்கிறாரு. அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா மனுவே மறுபிறப்பத்தை வந்து பேசுன மாதிரி தான் பேசுவார் அவர் மேடைகளில். அப்படி இருக்கிற ஒருத்தரால் இப்படி ஓபிசி எஸ்சியால் ஆன பார்ட்டியை வச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்க்க முடியும்? அது தன்னோட சாதி நலனுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா இவர் சாதி நலன் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற பண்ணையார்கள். இப்போ அங்கே வச்சுட்டு சாதி பண்ணால் என்ன பண்ணும், அங்கே அந்த ஓபிசி சாதிகளை வச்சுட்டு அரசியல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணும், அங்கே இருக்கிற விவசாய குத்தகைதாரர்களுக்கோ விவசாய தொழிலாளர்களுக்கோ சார்பாக அரசியல் பண்ணும். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, டைரெக்டாக இவர் பியூரோக்ராட்ஸுக்கு போகிறாரு. இப்போ பியூரோக்ராட்ஸ்னால் யார்? பியூரோக்ராட்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் உயர் சாதியினர் அப்படின்றது தான். அதுவும் இந்த சத்திரிய சாதியை சேர்ந்த ராஜ்புத் சாதியை சேர்ந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் பியூரோக்ராட்ஸில் இருப்பாங்க. அப்போ தன்னோட சொந்தக்காரங்க இல்லை சொந்த சாதியினர் அப்படின்றவங்களே வச்சுக்கிட்டு இவர் காரியத்தை சாதிக்க பார்க்குறாரு அப்படிங்கிறதான் எனக்கு பிரச்சனையாக வெடிச்சிருக்கோம் இல்லையா. இது வந்து யோகி ஆதித்யநாத்தோட பதவி மேலே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, யோகி ஆதித்யநாத் இந்த பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இதனால தான் வந்து அவர் பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்காரு நம்ம நினைக்கிறோம். எது இந்த மக்கள் மத்தியில் ராமர் கோயில் அரசியல் ஆகட்டும், கௌரக்ஷாஸ் ஆகட்டும், இந்த கௌரக்ஷா அப்படின்னு சொல்லி பசுக்களின் காவலன் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் தன்னையே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். அங்கே வந்து யூபியில் உங்களுக்கு நிறைய தெரியும், இஸ்லாமியர்கள் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்டு இருந்தபோது கூட மாட்டுக்கறி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அடித்து கொண்டதாகட்டும், இல்லை மாடுகள் வந்து ரோட்டில் திரியறதை நாங்கள் வந்து கௌஷாலா அப்படின்னு அமைச்சு அதை மாடுகளை பாதுகாக்கிறோம், அதனால வந்து மாடுகள் கொல்லப்படுவது தவிர்க்கப்படும். அப்புறம் ஹைவேஸில் கௌரக்ஷாஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசு காவலர்கள்ன்றவங்க ஹைவேஸில் போய் உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்து எந்த ட்ரக் வந்து மாடு ஏற்றிட்டு போனாலும் அதை நிறுத்தி அவங்கள மிரட்டி அடித்து ஒடிக்கிறது இப்படின்னு இருக்குது. இப்போ இதுவே என்ன ஆகுது அப்படின்னா, எதெல்லாம் நீங்கள் வந்து யோகி ஆதித்யநாத்தோட பலம் அப்படின்னு சொன்னீங்களோ அதுவே அவருக்கு எதிராக திரும்புகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஏன் அப்படின்னா, மாடை நீங்கள் பாதுகாக்கிறீங்க, சரி கரெக்டு. முன்னாடி எப்படி இருக்குன்னா, மாடை எல்லாரும் பாதுகாக்க தான் வேணும். இப்போது நம்ம பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி யோசிப்போம்னா, அவங்க மாடை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து பிராமணர்களை கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க அங்கே மாட்டு அரசியலை கொண்டு வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, பெரும்பான்மை யாதவ சமூகத்தினர் வந்து அங்கே வந்து மாடு பால் கறப்பது அந்த தொழிலை சார்ந்திருக்கிறாங்க. அவங்களில் கொஞ்சம் பேர் எஸ்பியிலேருந்து கவர்ந்து இழுக்கணும் தான் அந்த அரசியலை கொண்டு வந்தது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு மாடு தன்னோட லைஃப், பால் கொடுக்குற லைஃபு, அதுக்கப்புறம் அது ரொம்ப வயசாயிடுச்சு, ஒரு காளை மாடு பயங்கர வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த வியாபாரிகிட்ட போய் கொடுப்பாங்க. அதை அவன் என்ன பண்ணுறாங்கிறது அவன் பொறுப்பு. அதை அவன் வந்து இறைச்சிக்கு அனுப்புறானா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறான்றது அவன் பொறுப்பு. அவன்கிட்ட விற்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்படி நம்ம ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, கொடுத்தா 25% வந்து புது மொபைலில் வந்து ஆஃபர் அப்படின்ற மாதிரி இருக்கும், அது புது மொபைல் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி புது மாடு வாங்கிக்குவாங்க. ஆனால் இப்போ இந்த கௌரக்ஷா அப்படின்றனால அந்த மாதிரி பரிவர்த்தனைகள் நடக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கனாலே உங்களை கண்டுபிடிச்சி அடிக்கிறது, கொல்றது, கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு உங்களை துன்புறுத்துறது, இந்த மாதிரி ஆகிட்டதுனால அது ஃபுல்லாக தடையாயிடுச்சு. ப்ளஸ் இந்த வந்து மிருகவதை சட்டத்தில் அங்கே திருத்தமும் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இன்ட்ரஸ்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடாது மாடுகள்னு. அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா மாடுகளும் ரோட்டில் தெரியுது, வயதான மாடுகள்லாம். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த சிறு குறு விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்க வயலெல்லாம் சேர்ந்து மேயுது. இது என்ன, இந்த மிருகவதை சட்டம் அப்புறம் இன்னொரு ஜியோவில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபென்ஸ் இருக்குது, எப்படி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குது, அது போடக்கூடாது ஏன்னா மாடுகள் செத்து போயிடும். நீங்கள் இரும்பு ஃபென்ஸே போடக்கூடாது ஏன்னா மாடுகள் காயப்படுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற இந்த கௌரக்ஷஸ்லாம் போட்டு அடிப்பாங்க. உங்கள் ஃபென்ஸ்னால மாடு காயப்பட்டுருச்சு அப்படின்னா. அதனால் இந்த விவசாயிகள்லாம் சீலையில் வந்து இது கட்ட ஆரம்பிக்கிறாங்க, வேலி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாடு என்ன பண்ணும், சீலையும் அறுத்துட்டு உள்ளே போய் எல்லாம் சாப்பிட்ருது. அப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பயங்கரமான மூத்த பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள்லாம் சொன்னது என்னென்னா, அவர் 5 கிலோ அரிசி கொடுத்துறாரு யோகி ஆதித்யநாத், அதனால் வந்து பயங்கரமாக ஜெயிப்பாங்க யூபியில் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே போய் களத்தில் பார்த்தா தான் தெரியும், அந்த 5 கிலோ அரிசி அப்படிங்கிறது கொரோனா காலத்தில் பயன்பட்டுச்சு, அதனால் மக்கள் விசுவாசமாக இருந்தாங்க அப்படின்றது உண்மை. ஆனால் அதற்கு பிறகு 2-3 வருட காலம் என்ன இருக்குது அப்படின்னா,
நீ 5 கிலோ அரிசி தர, சரி கரெக்டு. ஆனால் 500 கிலோ உன்னால் மாடு மேயுதே, நான் வயலில் போட்டுருக்கிறது 500 கிலோக்கு மேய்ஞ்சி தள்ளிடுதே, வருஷம் ஃபுல்லாக நான் வச்சுருக்க வேண்டிய கோதுமை அரிசி எல்லாம் மாடு மேய்ஞ்சிட்டு போயிடுது. இப்போ அதற்காக எனக்கு நஷ்டம் ஏற்படுது, என் குடும்பம் பட்னியில் வாடுது. இன்னொன்று, முன்னாடி மாடு கொண்டு போய் விற்று நான் கொஞ்சம் காசாவது பார்த்துருப்பேன், அதுவும் இப்போ கிடையாது. 3வது, நீ கௌஷாலா அப்படின்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, ஒரு 60 மாடு இருக்கிற இடத்துல போய் scroll.in சுப்ரியா சர்மா விசாரிக்கிறாங்க. என்னப்பா தான் கௌஷாலான்னு வச்சுருக்கிய, அதான் அரசே உருவாக்கி கொடுத்துருக்கிய, நீ தானே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அந்த உரிமையை அதை பொறுப்பாளர்கிட்ட கேட்குறாங்க. மெயின்டைன் பண்ண வேண்டியது தானே, அப்புறம் ஏன் வந்து மாடெல்லாம் வெளியே வருது அப்படின்னு கேட்டபோது அந்த பையன் சொல்லியிருக்கான், ஏங்க ஒரு வருஷத்துக்கு சேர்த்து 60 மாடுக்கு 6000 ரூபா தாங்க போட்டாங்க, அதை வச்சு நான் எப்படி தீவனம் வாங்குறது? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி ஆட்கள் மக்களை போய் மிரட்டி காசு வாங்குறது, இதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், 3 இடத்துலையும் நஷ்டம் மக்களுக்கு. மாட்டை விற்கவும் முடியாது, மாடு மேயறதுலேயும் நஷ்டமாகுது, அப்புறம் அந்த மாடியை பராமரிக்கிறதுக்கு தங்கள்கிட்டருந்தே மிரட்டி காசும் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ எந்த கொள்கையினால் தங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்கன்னு நினச்சாங்களோ அதுவே இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பேப்பர் லீக், இந்த பேப்பர் லீக்கும் இதுக்கும் என்ன பெரிய சம்மந்தம் அப்படின்னு யோசிப்பாங்க. நீட்டு மட்டும் கிடையாது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து கடந்த 7 வருஷத்தில் 70 பேப்பர் லீக் நடந்திருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் 70 பேப்பர் லீக் நடந்திருக்கு. அதில் ஹையஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து குஜராத், ராஜஸ்தான், யூபி, இந்த 3 மாநிலங்கள் தான். அதுலேயும் யூபியில் ஏன் பயங்கர பாதிப்புனா, யூபியில் தான் இருக்கிற ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். உங்களுக்கு தெரியும், அதனால தான் இங்கே வராங்கன்னு. கடந்த 2 வருடத்தில் மட்டும் 4 முறையோ 5 முறையோ எக்ஸாம் வந்து யோகி அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசி நாள்லையோ இல்லை எக்ஸாம் அன்னைக்கோ கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்குது மக்கள்கிட்ட. அப்போ இதன் காரணமாக இதில் பாதிக்கப்படுறவங்க பெரும்பாலும் யாருன்னா ஓபிசியாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது தான் இந்த ஓபிசி தலைவர்கள் யோகிக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. இது உண்மையில் சொல்லப்போனால் யோகிக்கு எதிரான குரல் அப்படிங்கிறத விட யோகியின் வேலாக அவங்க கட்சியை திட்டிகிட்டு இருக்காங்க. கட்சி தலைமையே ஜேபி நட்டாவே அவங்க திட்டுறாங்க, இது மாதிரி நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யோகி அதுக்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து கட்சியை விட ஒரு தனிநபர் பெருசு கிடையாது அப்படின்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்ன அப்படின்னா, யோகி தன்னோட அதிகாரம் அப்புறம் வந்து பியூரோக்ராட்ஸை வச்சு சாதிக்கிறதே பெருசுன்னு நினச்சிக்கிறாரு, ஆனால் கட்சி தான் அவரோட பெருசுன்னு இவங்க சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தோற்பதுக்கு காரணம் அப்படிங்கிறத ஓவர் கான்ஃபிடென்ஸு, கட்சிக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி கண்டவனையெல்லாம் நிறுத்தினா அப்புறம் எப்படி தோக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, ஒரு ரூமர் வந்தது 2024 தேர்தல் முடிஞ்சோன்னே, கவுண்டிங்க்கு முன்னாடியே அந்த ரூமர் வந்துச்சு. என்ன ரூமர் வந்துச்சுன்னா, 35 பேரை வந்து தனக்கு சாதகமாக இருப்பவங்களை நிறுத்த சொல்லி யோகி கேட்டார். ஜேபி நட்டா அதெல்லாம் கிழிச்சு குப்பையில் போட்டு தனக்கு பிடிச்சவங்கள தான் நிறுத்தினார் அப்படின்னு. அது ரூமராக தான் இருந்தது. அது அஃபீஷியலாக யாரும் யோகியும் சொல்லலை, நட்டாவும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி யோகி கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா, ஓ அந்த ரூமர் உறுதி தான் போல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், ஓவர் கான்ஃபிடன்ஸில் நீங்கள் யாரோ நிறுத்துறீங்க, அவங்களுக்கு பாப்புலாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சு நிறுத்துறீங்க. அது அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஜெயிச்சிருப்பான், ஆனால் அவன் ஜெயிச்சது அவன் பாப்புலாரிட்டினால கிடையாது. நீங்கள் பல கோடி இறைச்சிருக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்துத்துவ பிரச்சாரத்தை பண்ணியிருக்கீங்க, எங்கள் கட்சிக்காரங்க வந்து உசுரை கொட்டு வேலை பார்த்தனால தான் அவன் பொழைச்சானோ இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டியும் கிடையாது. ஆனால் நாங்கள் சொல் பேச்சு கேட்காம திருப்பி அவனே நிறுத்தினா தோக்க தான் செய்வோம் அப்படிங்கிறதான் அவர் வச்சுருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து 2 பேரையும் அடிச்சுக்கிற மாதிரி, ஏன்னா வேறு வழி கிடையாது, வெளியே வந்து பார்ட்டி இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா சொல்ல முடியாது. 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அவங்க பார்ட்டியில் இன்றைக்கி இருக்கிற சிக்கலை தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, 90களில் நம்ம பார்த்துருப்போம், எல்லாமே வந்து தேசிய கட்சிகள் எல்லாமே உயர் சாதி கட்சிகளாக இருக்குது. அப்போ பாஜக தான் ஒரு என்ன எடுக்குதுன்னா, ஒரு உக்தி எடுக்குதுன்னா, சரி ஓபிசி எஸ்சிக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லையாட்டுருக்கு, நம்ம வந்து ஒரு ஓபிசியை முதலமைச்சர் ஆக்குறோம், எஸ்டி ஒருத்தவங்களை பழங்குடியினர் ஒருத்தரை ஜனாதிபதி ஆக்குறோம், இந்த மாதிரி அடையாளத்தின் பேரில் ஒரு பொம்மையாக பிரதிநிதித்துவம் கொடுக்குறதே அது ஒரு உக்தியாக கையாண்டுச்சு இல்லையா. இப்போ அது ஒரு எண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது ஏன் ஒரு எண்டுக்கு வந்திருக்குன்னா, கேசவ பிரசாத் மௌரியா, சஞ்சய் நிஷாத்ன்ற ஓபிசிகளை நீங்கள் வந்து மந்திரி பதவியெல்லாம் கொடுத்துடலாம், எம்எல்ஏ ஆக்கிடலாம். ஆனால் நிஜமாலும் ஓபிசி மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றால், இந்த பொம்மையான பிரதிநிதித்துவம், டோக்கன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக அம்பலப்பட்டு போகுது. அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது பாஜக ஏன் சமூக நீதி கட்சியாக ஆக போகுது அப்படின்னா, சமூக நீதி கட்சினா உண்மையான பூரண சமூக நீதி கட்சி கிடையாது. எப்படி முதல்ல பிரதிநிதித்துவ அரசியலை கையெடுத்தோ அதே போல் தன்னுடைய சர்வைவலுக்காக இருப்பை தக்க வச்சதுக்காக பாஜக கண்டிப்பாக இந்த சமூக நீதி அரசியலை கொஞ்சமாச்சும் தானே அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ அந்த ஓபிசி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்கிற மாதிரியோ இல்லை இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு ஏதாவது கொண்டு வர மாதிரியோ பாஜக செஞ்சால் ஒழிய இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இருமுனை பிரச்சனை மட்டும் கிடையாது, இதில் ஆர்எஸ்எஸும் இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு மோடி, அமித்ஷா, நட்டா மேலே நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்குறோம்.
வெளிப்படையாகவே வந்து மோகன் பகவத் பேசும்போதும் சரி, ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசும்போதும் சரி, இன்றைக்கி வந்து காரியகர்த்தா வந்து திமிராயிட்டாங்க, திமிரானால தான் தோத்துட்டாங்க அப்படின்னு நாக்பூரில் இருந்துட்டு மோடியை திட்டார் மோகன் பகவத். அந்த நிலைமைக்கு வந்தபோது அவங்களுக்கு ப்ரிஃபரபுளாக யாரை பார்க்குறாங்கன்னா யோகியை தான் பார்க்குறாங்க. யோகி தான் இந்துத்துவ கொள்கையில் பிடிப்பாக இருக்கிறாரு. அவர் தங்களுக்காக இறங்கி வேலை செய்வார், தங்களோட கட்டுப்பாட்டை மீற மாட்டார். மோடியின் பலமே என்னென்னா எப்போனாலும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை அவர் மீறி மீறி காட்டுவார். அவர் குஜராத்திலேயே ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை மீறி ஒரு இங்கே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, பெருசாக அவங்களுக்கு பரிச்சயப்படாத தகவல் என்னென்னா 3வது டைம் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் இல்லையா மோடி. அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துதான் 3வது டைம் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஏன்னா அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இன்செக்யூர் ஆகிட்டாங்க, மோடி நம்மளை தாண்டி ஒரு பெரிய தலைவராகிறாரு, அவரை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு. அப்போ அதே சூழ்நிலைக்கு தான் இப்போயும் வந்திருக்கு. ஆர்எஸ்எஸ்ன்னு ஆதரவு குன்றும் போது தான் இவர் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காரு. அப்போ அவங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் லீடருக்கு தேடுறாங்கன்னும் போது அவங்க யோகி கூட கடந்த 3 மாதங்களில் மட்டும் 2 முறையோ 3 முறையோ பேக்டோர் மீட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2 பிரச்சனை இருக்குது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிரச்சனை இருக்குது, பிஜேபிக்குள்ளே உயர் சாதியினர் ஓபிசி எஸ்சி பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் இவங்க அதிகாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பியூரோக்ராட்ஸுக்கும் இவங்க கட்சிக்குமான தொடர்பு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிற பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இவங்க இடி ரைடு விட்டவங்க, சிடி போட்டு மிரட்டினவங்க, இந்த மாதிரி பல்வேறு தரப்பினரை தான் கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு பதவி கொடுப்பதனால கட்சிக்குள்ளே வந்து பயங்கரமான அதிருப்திகளாக இருக்குது. இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இந்த பிரச்சனை எதுவுமே உங்களோட ஓட்டர் பேஸ்க்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்காமல் தீரவே தீராது. நீங்கள் வந்து ஒரு சாராரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், ஆர்எஸ்எஸ் கேட்குற தலைவர்களை உட்கார வச்சிடலாம், இல்லை இந்த ஓபிசி தலைவர்கள் கேட்குற தலைவர்களை கொண்டு போய் எங்கேயோ உட்கார வச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் மக்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க? மக்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு தேசியவாதம், ராமர் கோயில் அப்படின்னு கூட, அந்த ராமர் கோயில் 5 வருஷம் கூட தாங்கல, 5 மாதமே தாங்கலன்றதை எலெக்ஷனில் பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கு மேலே எப்படி இதை வந்து சரி எங்கள் ஓபிசியை வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால மக்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆவாங்க? அவங்க வயிறு, அவங்க வேலை, அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா. அப்போ அதனால தான் சொல்கிறோம், பாஜக கூடிய விரைவில் அந்த சமூக நீதி அரசியலை கையில் எடுக்கும், அதை பயங்கரமாக திரிக்கும். அதுக்காக நம்மலாம் வந்து அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த யூபி அரசியல் நம்மளுக்கு இட்டு காட்டுது. ஏன் சமூக நீதி அரசியலுக்கு தான் நல்லது தானே? இல்லை, சமூக நீதி அரசியலுக்கு வரும்போது அதன் நலன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ பிரதிநிதித்துவ அரசியல், ரெப்ரசன்டேஷன், நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப் அப்படின்றோம். அதாவது பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது சமூக நீதிக்கு ஒரு வழியே ஒழிய பிரதிநிதித்துவப்படுத்திட்டாலே அது சமூக நீதி கிடையாது, அங்கேயே முடிஞ்சு போயிடல சமூக நீதி. கரெக்டாக? அதுதான் இப்போ பாஜக வரும்போது தெரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஓபிசி ஆகட்டும் எஸ்சி ஆகட்டும், யார் அவங்க முன்னிறுத்துறவங்களோ அவங்க இந்த வர்க்க இந்த சாதி நலனுக்கு உழைக்கல, அவங்க அந்த பார்ப்பன வர்க்க இல்லை பனியா வர்க்க நலனுக்கு உழைப்பவர்களாக இங்கே ஒரு முகமாக. இது ஒபாமாவை பற்றி ஒரு வரி சொல்லுவாங்க அமெரிக்காவில், பிளாக் இன்டலெக்சுவல்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஹி இஸ் அ பிளாக் டாக்கிங் ஹெட் ஃபார் அ ஒயிட் கவர்மெண்ட்டுன்னுவாங்க. ஒரு வெள்ளைக்கார இனவெறி கொண்ட மதவெறி கொண்ட ஒரு ஏகாதிபத்திய அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு கருப்பு முகம் கொடுப்பதற்கு இருக்கிறார் அப்படின்னு. அப்போ பாஜக இன்ன வரைக்கும் பண்ண பிரதிநிதித்துவ அரசியல் அப்படி தான் இருந்திருக்கு. அவங்க ஓபிசியை வச்சாலும் எஸ்சியை வச்சாலும் எஸ்டியை வச்சாலும் பேசுவது பார்ப்பன வர்க்க நலனுக்காக தான் இருந்திருக்குது. இப்போ அதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா சமூக நீதி அப்படிங்கிறதையும் அவங்க வேறு விதமாக திரிப்பாங்க. அவங்க இன்னைக்கு இடபிள்யூஎஸ் கொண்டு வராங்க இல்லையா சமூக நீதினு, இன்னும் உங்களுக்கு இடபிள்யூஎஸ்கே நம்ம வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அவங்க இன்னும் நம்மளுக்கு இன்னும் விஷமத்தனமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காஷ்மீரில் ஒரு பார்ப்பன சாதியை ஓபிசியில் சேர்த்துட்டாங்க. இதான் அவங்க சமூக நீதி. ஓபிசி லிஸ்ட்டில் திருத்தம் பண்ணி சேர்த்துட்டாங்க. நம்ம மணிப்பூரில் கலவரம் ஏன்னு பார்க்குறோம், மெய்த்தி இனத்தை வர அவ்வளோ போராட்டங்கள் இருந்தோம், அவ்வளோ சமூக காரணிகள் இருந்தோம், எதையுமே கண்டுக்காமல் அவங்க எஸ்டி லிஸ்ட்டில் மெய்த்தியை சேர்த்துறாங்க. அப்போ அவங்க சமூக நீதின்னு உள்ளே வரும்போது இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க, இதற்கான விளக்கங்களை தருவாங்க. அதே போல் சமூக நீதி, எந்த சமூக நீதி நம்மளெல்லாம் உயர்த்துதோ அதை வச்சே நம்மளை கீழே இருக்கிறதுக்கான பல வேலைகளை பார்ப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார் அழகாக, நம்ம வந்து இந்த ரிசர்வேஷன் கேட்குறது இல்லை இந்த பிரதிநிதித்துவம் கேட்குறதுல என்னத்தை தவற விட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஓபிசி எஸ்சி மக்களை ஒடுக்கிறதுக்குன்னு நாங்கள் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறோம்னு வெளிப்படையாக சொன்னால் கூட அந்த காலேஜே திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு போல அந்த காலேஜில் போய் எங்களுக்கு 27% தா, எங்களுக்கு 15% தா, 7.5% தான்னு போராடுற லெவலுக்கு நம்மளை தள்ளிட்டாங்க அப்படின்னு. இன்றைக்கி அப்படி தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து அதானி வந்து இவ்வளோ கெட்டது பண்ணுறாரு சுற்றுச்சூழலுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் அப்படின்னாலும், அந்த அதானி நீங்கள் ப்ரைவேட்லேயும் எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் தாங்க அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம வைக்க வேண்டிய நிலைமைக்கு தான் இருக்குது அரசியல். அப்போ அதே போல் இவங்க சமூக நீதி அரசியல் நாளைக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோடியை என்ன பண்ணார்னா ரேவடி கல்ச்சர் அப்படின்னு வந்து நீங்கள் இலவசங்கள் தரீங்கன்னு சொல்லி சமூக நலத்திட்டங்கள்லாம் வந்து பழிச்சிட்டு இருந்தார். குறிப்பாக தமிழ்நாடை பற்றி பேசும்போது டெல்லியில்
மத்திய பிரதேசில் எல்லா இடத்துலையும் அவங்க இலவசங்களை தராங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா அவரே இன்றைக்கி மகாராஷ்டிராவில் வந்து 1000 ரூபா ஊக்கத்தொகை தருது, உரிமை தொகை தருது, இல்லை வந்து ஃப்ரீயாக வந்து ரேஷன் தருது அப்படின்ற அரசியலுக்கு அவங்களே வந்திருக்காங்க இல்லையா? ஏன்னா அது தேவை கருதி வராங்க இல்லையா? அதே போல் தான் இன்றைக்கி நீங்கள் திமுக அரசு இல்லை வந்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் அரசு பண்ணுறதையோ இல்லை பினராயி விஜயன் பண்ணுறதையோ 5 வருஷத்தில் வேறு வடிவத்தில் பாஜக செய்வதை நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான். ஓகே, அப்போ யூபி கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுது? ஏன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக அப்படி உள்ளுக்குள்ளேயே நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க, அதுவும் துணை முதல்வர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து குரல் கொடுக்குறாங்கன்னா அப்போ முதல்வர் மாற்றப் போகிறார் அல்லது இந்த அமைச்சர்கள் எல்லாம் மாற்ற போகிறாங்க. இப்போ எது நடக்கும்? அடுத்து எலெக்ஷனும் வரப்போகுது உத்தரப்பிரதேசத்துக்கும். அப்படிங்கும்போது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது? கவர்மெண்ட் முழுமையாக யோகி ஆதித்யநாத்தை மீண்டும் தொடருவாரா? என்ன நிலைமை இருக்கு? யோகி ஆதித்யநாத்துக்கு பயங்கர பாப்புலர் சப்போர்ட் இருக்குது அங்கே. நீங்கள் வந்து ஆக்சுவலி பீகார்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூபிலேருந்து பார்க்குறதோட பீகார்லேருந்து பார்த்தா யோகி ஆதித்யநாத் எப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம பேசும்போது தான் யூபி பீகார் அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஆனால் நீங்கள் வந்து பீகாரில் போய் பேசும்போது தான் தெரியும் அவங்க வந்து யூபியை வந்து ஒரு அமெரிக்கா மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, நம்மளை கம்பேர் பண்ணால் யோகி ஆதித்யநாத் எவ்வளோ டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. நான் வந்து இந்த சைட் ஆஃப் யூபியில் இருந்திருக்கேன், பீகாரில் இருந்தேங்க, வெஸ்டர்ன் சைட் ஆஃப் பீகார். அங்கே இருக்கவங்களாம் என்னென்னா ஜஸ்ட் பார்டரை கிராஸ் பண்ணி கோரக்பூரில் போய் செட்டில் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து செழுமையாக இருக்கும் லைஃப். அங்கே பனாரஸை வந்து ஒரு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு லண்டனை பார்க்குற மாதிரி நியூயார்க்கை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க பனாரஸை. அங்கே போனால் பயங்கர செழிப்பாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு. அப்போ அவருக்கு ஸ்ட்ராங் லீடர் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி மாற்றினீங்க, அவரை வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பேக்லாஷாக இருக்கும். உங்கள் தோல்வி நீங்களே ஒப்புக்கொள்வதாக இருக்கும். இப்போ என்ன மாதிரியான ஒரு சுமூகத்துக்கு கொண்டு வரலாம்னா, இப்போ 10 தொகுதியில் நினைக்கிறேன் இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஏன்னா இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்எல்ஏவே எம்பிக்கு நிற்க வச்சிருக்காங்க. சமாஜ்வாதி பார்ட்டி அப்படி நிற்க வச்சு தான் ஜெயிக்க வச்சிருக்கு. அந்த ஆவதேஷ்குமார் அப்படின்ற ஆவதேஷ் பிரசாத்துங்கிற அயோத்தியக்கான ஃபைசாபாத் தொகுதியில் நின்று ஜெயிச்சவர். இப்போ இது எல்லாத்துக்கும் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தலில் இவங்களுக்கு கொஞ்சம் கேண்டிடேட்னு பிரித்து கொடுத்து ஒரு அதாவது சுமூகமாக முடிச்சு விடுறது தான் இப்போதைக்கு தீர்வாக இருக்கும். இது லாங் டேர்ம் தீர்வு கிடையாது, இப்போதைக்கு இது தீர்வாக இருக்கும். அதுலேயும் இவங்களுக்கு என்ன பெரிய பெயர் போகிற பிரச்சனை, மானம் போகிற பிரச்சனை அப்படின்னா அங்கே அயோத்தியா தொகுதியிலே இப்போ ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக எதிர்கட்சிகளாகட்டும், சமூக ஆர்வலர்களாகட்டும், இல்லை வந்து இந்த நாட்டின் மீது ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட, மத சார்பின்மை மேலே அக்கறை கொண்ட எல்லாருமே என்ன அப்படின்னா ராமர் கோயிலுக்கு மக்கள் உங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு தொடர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ எப்பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது அந்த அயோத்தியா தொகுதியில், ஏன்னா ஃபைசாபாத் அப்படின்றதாவது அதில் அயோத்தியா ஒரு சட்டமன்ற தொகுதி தான். ஆனால் இப்போ அயோத்தியாங்கிறது ஒரு தனி சட்டமன்ற தொகுதிக்கே நீங்கள் வந்து கேண்டிடேட் போட்டு ஜெயிக்க போகிறீங்க, அதாவது ஜெயிக்க முயற்சிக்க போகிறீங்க. அந்த இடத்துல தோத்துட்டா அப்புறம் யூபியில் வந்து பாஜக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக்காக வெளில மக்களுக்கு போயிடும். அப்படின்றதுனால இந்த 10 தொகுதியை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அங்கே ஆட்சி எப்படி அமைய போகுது. இல்லை, இப்போ தேவேந்திர பட்னாவிஸை முதல்வர்லேருந்து துணை முதல்வர் ஆக்கின மாதிரி, சிவராஜ் சிங் சௌகானை முதல்வர் இல்லாமல் மத்திய அமைச்சர் ஆக்கின மாதிரி, யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சராகவோ அல்லது வேறு ஏதேனும் பதவிக்கோ மாற்றப்படலாமா? ஏன்னா இப்படி கடுமையான எதிர்ப்புகள் துணை முதல்வர்லேருந்து கொடுக்குறாங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துணை முதல்வர்களை வேணால் ஒன்றிய அமைச்சர்களாக ஆக்கலாம். ஆனால் இவரை வந்து ஒன்றிய அமைச்சர் ஆக்கிறது அப்படிங்கிறது வந்து இவர் பார்வையிலும் இவர் ஆதரவாளர் பார்வையிலும் இவர் டவுன்கிரேட் தான் ஆவாங்க அப்படின்றது. இன்னொன்று, இவருக்கு ஆர்எஸ்எஸ் பயங்கரமாக பேக்கிங் இருக்கிறதுனால இவரோட பதவியின் மீது கை வச்சா பயங்கர பேக்லாஷ் இருக்கும் அப்படிங்கிறது பிஜேபிக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தொடர் இது வந்துகிட்டே இருந்துச்சுன்னா தொடர் அழுத்தங்கள் பிரச்சனைகள் இந்த அழுத்தங்கள் வந்துட்டு இருந்தா, அதான் சொல்றேன். இப்போ அவங்க ஓட்டர் பேஸ்க்காக தான் அவங்க பேசுறாங்க, அவங்களுக்காக பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை வந்து டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ பாஜக என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான சில கோரிக்கைகளை நிறைவேற்றும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிரியா பட்டேல் கேட்டிருக்காங்க, இப்போ அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 2000 ஓபிசிகளுக்கு அரசு வேலையை கொடுத்து அது யோகியே வந்து கையில் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா ஏதாவது நிறைவேற்றுவாங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ யோகி ஆதித்யநாத்தே அவங்க ரீப்ளேஸ் பண்ணால் கூட கீழே இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை போகாதுங்கிறேன். ஸோ நம்ம யோகி ஆதித்யநாத் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அவரை மாற்றிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக அங்கே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அங்கே இப்போ சஸ்டெயின் ஆகாது. 5 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து பயங்கரமான சமூக நீதி அரசியல் பேசி யூபியில் இருக்கிற ஓபிசிகளை கன்வின்ஸ் பண்ணல, அதே போல் ஜாத்தவ அல்லாத எஸ்சிகளை கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் யோகி இல்லை மோடியை வந்து பிரதமரை விட்டுட்டு நீங்கள் வந்து யூபிக்கு முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் கூட அங்கே பிஜேபி மண்ணை கவருது நிச்சயம்தாங்க. ஸோ அப்போ அடுத்து வர்ற உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த நிலைமை? ஏன்னா அடுத்தடுத்து 2 தடவை ஜெயிச்சிட்டாங்க. அப்போ மறுபடியும் ஆனால் நாடாளுமன்றத்தில் அகிலேஷ் எமர்ஜாய் வந்து நிற்கிறாரு. மத்திய பிரதேசில் பண்ணதான் பண்ணுவாங்க. மத்திய பிரதேசில் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லலையா, யார் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லாம, அதாவது நீங்க சிவராஜ் சிங் சௌகான் தாங்கிறது முகம் இல்லை,
அவர் தலைமையில தானே ஆனா அவர் வரலையே, வேற ஒருத்தர் தானே தேர்தலுக்கு முதலமைச்சரா பிறகு இருக்காங்க. தானே. தேர்தலுக்கு பிறகு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது மோடி ஐயா அவர்கள் 1 மணி நேரம் பேசினாலும் சிவராஜ் சிங் சௌஹான் அதுல 2 முறை சொல்லியிருப்பாள் இல்லையா, அவர் திட்டங்களை பத்தியோ இல்ல அவரோட பெருமைகளை பத்தியோ மோடி எங்கேயுமே பேசல. அதனாலதான் ஆர்எஸ்எஸ் கடுப்பானது என்னன்னா, சிவராஜ் சிங் சௌஹானும் சரண் சிங்கையும் ஒதுக்கி விட்டார்கள், அதே போல யோகி ஆதித்யநாத்தை ஒதுக்கி விடுவார்கள் அப்படின்னு வயர் பத்திரிகைக்கு பேட்டியே கொடுத்துருக்காங்க. அசுதோஷ் பரத்வாஜ் போய் களத்துல சந்திச்சும் போது ஆர்எஸ்எஸ் காரர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த 2 சத்தீஸ்கர்லையும் மத்திய பிரதேஷ்லையும் அவங்களே எப்படி ஓரம் கட்டினாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிற யோகியும் ஓரம் கட்டிடுவாங்க, இந்த போக்கு எங்களுக்கு சரிப்பட்டு வருவதாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, காமராஜர் மாதிரி நல்லாட்சி கொடுக்குறோன்னு வந்து அண்ணாமலை சொல்றாரு. அதே போல நிறைய தலைவர்கள் காமராஜர் மாதிரி நல்லாட்சி கொடுப்போம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. எங்கேயாச்சும் நாங்க சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி நல்லாட்சி கொடுப்போம்னு பிரச்சாரத்தை பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து 18 வருஷம் ஆண்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா மோடி தவிர பாத்தீங்கன்னா அவர் நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்த ஒரு பாஜக முதல்வர். எங்கேயாச்சும் மோடியே கூட எங்கேயாச்சும் நாங்க வந்து மத்திய பிரதேசத்தில் நல்லாட்சி கொடுத்தோம்ல அந்த மாதிரி நல்லாட்சி கொடுப்போம். இங்கே மோடி வந்தாலும் என்ன சொல்றாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அப்படிலாம் சொல்றாருல. இங்க வந்து சொல்லலாம்ல, மத்திய பிரதேசத்தில் போய் திமுக ஊழல் வாரிசு அரசியல்னு பேசுறாரு. ஆனா இங்க வரும்போது மத்திய பிரதேச மாதிரி நல்லாட்சி கொடுப்போம் ஏன் பேச முடியறதில்ல? அதே போலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, யோகி ஆதித்யநாத்தோட புகழ் பாடுறதை நிறுத்திடுவாங்க. செகண்ட் மேனா இருக்காருல்ல, அடுத்த பிரதமரே அவர் தான். அவர் தலைமையில தான் இந்தியா இருக்க போகுது. மோடிக்கு அடுத்து 75 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் பேசுறாங்கல்ல. அதுவும் ஒரு காரணம் தானே. இது நம்மளுக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயம் காரணமாக தெரியுது. அவர் அவ்வளோ பெரிய தலைவர் ஆகிறாரு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, அது அவருக்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்க. ஆனால் சமூகத்துக்கு பாசிட்டிவ் கிடையாது, நீங்கள் வந்து அவருக்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா அது அவருக்கு நெகட்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ராமர் கோயில் விவகாரத்திலே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அவர் முன்னிறுத்தப்பட்டார் பாஜக தலைமையினால். அவர் ஓரங்கட்டப்பட்டார். அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. மோடி அவர்கள் தனக்கு போட்டியாக வருபவர்களாம் என்ன செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேஷுபாய் பட்டேல், குஜராத்தில் வந்து கேஷுபாய் பட்டேல், சஞ்சய் ஜோஷி, இவங்க எல்லாரோட வரலாறும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு. சஞ்சய் ஜோஷின்னு ஒரு தலைவர் அங்கே மோடியை பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருந்தார். திடீர்னு என்னன்னே தெரியாது அவருக்கு எதிராக சிடியை கிளம்பிடுச்சு. சிடினா எப்படி கேடி ராகவனுக்கு வந்த மாதிரி சிடி. இது நம்ம கேடி ராகவனுக்கு வந்தோடனே பயங்கரமாக வாயை பிளந்தோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்துருச்சு ஆன்லைனில். இன்டர்நெட்லாம் வரதுக்கு முன்னாடி ஆன்லைன், இந்த ஜூம், இந்த கால், வாட்ஸ்அப் கால் இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி சிடி, டிவிடி, பென்ட்ரைவ் அந்த காலத்திலே அந்த அரசியல் வந்து குஜராத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மாதிரி வந்து அவருக்கு எதிரான தலைவர்கள்லாம் அவர் பண்ணுவார்னு சொல்ல, எப்படியோ மாயமாக அவர்களுக்கு எதிரான இந்த மாதிரி ஆதாரங்கள் வருது. அவர் பட்டேல், இந்த பட்டேல், அதாவது வந்து பட்டேல் சாதியினருக்கு இடஒதுக்கீடு கேட்டு குஜராத்தில் வந்து ஒரு மூமெண்ட்டே நடத்தினாங்க. அவருக்கு எதிராக இந்த மாதிரி சிடி வெளியே வந்தது. பல பிரச்சனைகள், கேஷுபாய் பட்டேலுக்கு வந்து அவர் கட்சியிலேருந்து இறக்கப்பட்டார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் யோகி ஆதித்யநாத்துக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது வரும் காலத்தில் அப்படிங்கிறது தான். இது வந்து மோடி வந்து யாருக்கெல்லாம் இப்போ வந்து மோடிக்கு எதிராக 2 பேர் சொன்னாங்க. மோடிக்கு எதிராகன்றதை விட மோடிக்கு அடுத்து 2 பேர் அப்படிங்கிறது வந்து கட்சியில் இருக்கவங்க சொன்னால் மட்டும் பரவாயில்ல. இப்போ இந்த பியர் பைசப்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது, பாட்காஸ்ட் பண்ணுவான் அந்த பையன். அந்த பையன்கிட்ட ஏத்தாப்பில் உட்காந்துருக்கிற விருந்தினர்கள், அது சாய் தீபக்கு, ஆனந்த் ரங்கநாதன்னு வடதுசாரி சிந்தனையாளர்கள், இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க மோடிக்கு அடுத்து யாருன்னு கேட்கும்போது எல்லாரும் நிதின் கட்கரின்னு சொன்னாங்க. ஒரு மனதாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு அடுத்து வேற யாராவது பேராக சொல்லுவாங்க, அண்ணாமலை பேர் சொல்லுவாங்க, தேஜஸ்வி பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொன்னது யாரு? நிதின் கட்கரி. ஆரம்ப காலத்திலிருந்து ஆரம்ப காலத்தில் சொல்லப்படும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் மேலே வந்து ஏன் சிஏஜி அறிக்கை வரணும், 7.5 லட்சம் கோடி ஊழல் ஏன் வெளில வரணும்? அப்போ யாரெல்லாம் போட்டி அப்படின்னு வராங்களோ அவங்கள தட்டி வைக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒன்று வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து யோகி ஆதித்யநாத், இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அவர் சட்டமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற லெவலுக்கு வரும்போது அவர் தேசிய தலைவர் ஆக்க எப்படி விடுவாங்க? அப்போ அது அவருக்கு நெகட்டிவ் தான். தேசிய அளவில் அவருக்கு எவ்வளோ பாப்புலாரிட்டி வருதோ அது அவருக்கு நெகட்டிவாக தான் செயல்பட போகுது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அதுவே கூட இந்த சிக்கல்கள் அதிகரிக்க காரணமாக இருக்கும். அந்த ஆர்எஸ்எஸ் அதில் எந்த சைடு எடுக்குது? இப்போ வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு சார்பாக இருப்பதாக பேசிக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு அதே பக்கம் இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போ ஏன் அப்படின்னா, மோகன் பகவத்துக்கு அடுத்து யார் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க அப்படின்னு ஊகிக்கிறாங்களோ அவங்க வந்து பிஜேபி சார்பாக இருக்கிறாங்க. பிஜேபி அவர்களை வளர்த்தி விட எல்லா வேலையும் பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் எப்படி பேன் அவுட் ஆக போகுது அப்படின்னு இந்த 10 இடைத்தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பார்ப்போம். நன்றி சார், உங்களுடைய நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.